ஹாய், வெல்கம் டு லைவ்லி பிளானட். நான் தீபா சுரேஷ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச மைசூர் பாக். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க? ஒரு பாத்திரத்துல 1.5 ஆளாக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பவுல்ல சர்க்கரையை அளந்துப்போம். 1 ஆளாக்கு கடலை மாவுக்கு 2.5 ஆளாக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். அரை ஆளாக்கு கடலை மாவுக்கு 1.5 ஆளாக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். மொத்தமா 1.5 ஆளாக்கு கடலை மாவுக்கு 4 ஆளாக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் கடாயில டால்டா 200 கிராம் எடுத்திருக்கேன். அதோட சன்ஃப்ளவர் ஆயில் 3 ஆளாக்கு அளந்து ஊத்திக்கணும். எண்ணெய் நல்லா காயட்டும். இன்னொரு பக்கம் அடிகனமான பாத்திரத்துல அளந்து வச்ச சர்க்கரையை போட்டுக்கணும். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊத்திக்கணும். நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அளந்து வச்ச கடலை மாவை போட்டு கட்டி இல்லாம கிண்டணும். காஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணெயை 2 கரண்டியா ஊத்தி கிண்டிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த மாவையும் இந்த எண்ணெயையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டிட்டே இருக்கணும். கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாம கிண்டிட்டே இருக்கணும். நல்ல பதத்துக்கு வர வரைக்கும். தேவையான அளவு நெய் சேர்த்து கிண்டணும். ஒரு ட்ரேல ஆயில் தடவி எடுத்து வச்சுப்போம். தேவையான அளவு நெய் சேர்த்து கிண்டணும். ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, பாத்திரத்துல ஒட்டாம எப்படி சுழட்டி வருதுன்னு பாருங்க. இந்த நேரத்துல ட்ரேல ஊத்தி ஆறின பிறகு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இந்த தீபாவளிக்கு மைசூர் பாக் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி.